ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முயல் கறி கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 kg கறிக்கு 3 to 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து இதோட நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த கறியை அதோட ஆட் பண்ணுங்கள். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றி அதோட நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளை ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விடுங்க. சுமார் 1 கொதி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்குறோம். இதை நீங்கள் நல்லா பேஸ்ட் பண்ணி போடுறதுனாலும் போடலாம், இல்லாட்டி தட்டி போடுறதுனாலும் போடலாம். 10 பூண்டு விழுதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நாங்கள் சும்மா இடித்து அதோட ஆட் பண்ணி விட்டுருக்கோம். ஒரு 1 kgக்கு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 4 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி விட்டுருக்குங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதோட கறி மசாலா 3 ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி விட்டுருக்கோங்க. இது நல்லா இந்த கறி வேகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை எடுத்து தூவி விட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா நம்ம கிரேவி ரெடியானதுக்கப்புறமா இறக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இறக்கி விட்டுருங்க. இப்போ நமக்கு தேவையான சுவையான முயல் கறி கிரேவி ரெடி ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே நம்ம சிக்கன் கிரேவி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.